தமிழக கடலோர பகுதிகளை மிரட்டிக்கிட்டு இருக்கு தித்வா புயல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே இலங்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்திகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இன்னுமே மக்கள் மத்தியில் ஒரு கவலையும் பீதியும் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இந்த நிலையில வானிலை ஆய்வு மையம் நொடிக்கு நொடி புது புது அப்டேட்ஸையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சென்னையில் எப்போ மழை பெய்ய போகுது, இந்த மாதிரியான நிறைய தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால சொந்த ஊருக்கு படையெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். இதனால என்ன அப்படின்னா, தேசிய நெடுஞ்சாலையில கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. எந்த பகுதியில் இந்த பாதிப்பை நம்ம பார்க்குறோம், அங்கே இருக்கக்கூடிய களச்சூழல் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேசிய நெடுஞ்சாலை காட்சிகளை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். நம்முடைய செய்தியாளர் ஆதிமூர்த்தி இணைகிறார், அவரிடம் பேசுவோம். ஆதிமூர்த்தி, இப்போ பொதுவாக வார விடுமுறை அப்படின்னு இருக்கும்போது இந்த போக்குவரத்து அப்படிங்கிறது, இந்த இவ்வளவு வாகனங்கள் எண்ணிக்கைங்கிறது இருக்குமா அந்த பகுதியில்? இல்லை இப்போ இந்த தித்வா புயலுடைய எதிரொலியால் இவ்வளவு வாகனங்கள் இருக்குதா? சொந்த ஊர்லேருந்து மக்கள்லாம் போயிட்டு இருக்கிறாங்களா? முழு விவரங்கள் என்ன? ரைட், தொடர்ந்து எமது செய்தியாளரை தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம். இப்போ தித்வா புயலுடைய பாதிப்பு அப்படிங்கிறது பரவலாக கடலோர மாவட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து காணப்படுது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் பாதிப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம், நாகையில் எப்படி இருக்குது, மயிலாடுதுறையில் பார்த்தோம், விளை நிலங்கள்லாம் வந்து குளம் போல காட்சியளித்த ஒரு சூழலையும் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது இன்னும் நேரம் ஆக ஆக இது வந்து டெல்டா மாவட்டங்களை தாண்டி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி வரக்கூடிய சூழலில் இது புதுச்சேரி, சென்னை இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளுக்கு வரும். இன்று இரவு முதல் சென்னையில் மழையுடைய பாதிப்பு அதிகம் இருக்கும் அப்படிங்கிற சூழலில் அந்த சொந்த ஊருக்கு மக்கள் படையெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தற்பொழுது களச்சூழலாக இருக்குது.